இது இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிட் வேர்ல்டில் நடக்கிறது நடந்து முடிஞ்சது தான் இங்கே வருது. அங்கே நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணிங்கன்னா அங்கே நம்மளுக்கு வெற்றி. ஏனோ தானோன்னு விட்டிங்கன்னா, அதான் போட்டிருக்கு, எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலாக ஜீவனம் பண்ணு. எத்தனை பேர் இருக்க ஆசை? இப்படி இருக்க ஆசை, கலகம் இல்லாமல் சந்தோஷமா. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, எவனாவது ஒருத்தன் கல் விட்டு அடிக்கிறான், நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, புட்டுன்னு அடிக்கிறான், எங்கேயோ போகிற கல் உங்களுக்கு வந்து அடிச்சிடுது. இப்போ சந்தோஷமாக இருப்பீங்களா? இல்லாட்டி ஒரு கும்பல் நம்ம இது தான் அரசியல் போட்டு விளையாடுவாங்களே, அது மாதிரி கலகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கலகக்காரனோட சேராத. ஏன் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க. இந்த வாலிப வயசில் அப்படி வரும் முறுக்கு, அது என்ன வாலிப முறுக்கு, போய் நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி ஒன்றும் பண்ணாதீங்க. போய் முழங்கால் போடுங்க, ஆண்டவரே, I want to live peacefully. I need Jesus for that. Jesus be near to me. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீவனம் பண்ணபடி ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படி செய்யணும். அங்கே கண்ட்ரோல் ஆச்சுன்னா நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் இதெல்லாம் கவனிச்சுக்கிறேன்பா, ஆனால் நீ கொடு, நீ சொல்லு. பூமியில் நீ தான் அதிகாரி. கிங்டம் ஆஃப் காடுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் அதிகாரி? நம்ம தான். நீ உன் கையில் இருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்தலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பாட்டை எந்திரிச்சு வருவாதான் செய்வான், பேய் விளையாட தான் செய்வான். இது 3வது வசனம் போட்டுருங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. நன்மையும் பிரியமான், குட், இட்ஸ் குட் அப்படின்றாரு. நன்மையும் பிரியமா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்றோம்? நம்ம ஜிக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? இல்லை உண்மையை சொல்லுங்க. நம்ம யாரும் ஜெபம் பண்றது இல்லை. நம்மளுக்கு நம்ம எந்திரிச்சு காலங்காத்தால போயிட்டு வரத்துக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் என்ன அடிஷ்னலாக இந்த ஆளுக்காக வேறு நம்ம அப்படின்னு ஜோம் பண்ணுனா நான் சொல்ல, நீங்கள் சொல்லிட்டு செய்யலைன்னு சொன்னால் வேறு எதாவது நடக்கும். ஏனென்றால் நல்ல வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா நன்மையும் பிரியும் இப்படி தான் வருது வசனங்கள். இப்போ இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் தீமோத்தேயுக்கு வருது. இதே ஆவியானவர் தான் கொடுக்குறாரு. இப்போ ஆவியானவர் தன் மனசில் இருக்கிறத சொல்கிறாரு வெளியில், இதுதான் என் சிந்தை. பேர் இப்போ 2வது இடத்துல பார்க்கும், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுதுன்னு போடணும். இப்போ ஆவியானவருடைய சிந்தை இதுதான், எல்லா மனுஷரும் வரணும் உள்ள. இந்த வருஷத்தில் டிசைட் பண்ணுவோம் எத்தனை ஆத்மாவை நான் கொண்டாடுவேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் இதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். பாருங்க, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். இது எத்தனை பேர் தெரியும்? தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. நான் சொல்லிடுறேன், நான் சொல்ல வேண்டியது என் கடமை. நாளைக்கு மத்தியானம் புறப்பட்டு போய்ட்றேன். ரொம்ப தூரம் போகிறோம். சிக்மங்களூர் போகிறேன். சிக்மங்களூரில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இருக்குது. அதில் லீட் பாஸ்டர் நான் தான் போகிறேன். இன்னும் ஜீசஸ் ரிடீம்ஸ்லேருந்தும் வராங்க. எல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் கூடி வந்திருப்பாங்க. கர்நாடகாவில் இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் கூட்டி வந்திருப்பாங்க. அங்கே நிறைய யங் பாஸ்டர்ஸ், அவங்களோட இது இருக்குது, டெடிகேஷன் உள்ளே அனுப்புறதுக்கு, ஃபீல்டில் அனுப்புறதுக்கு. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும், அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். இதுக்கு தான் போகிறேன். இது போயிட்டு வரும்போது அவங்களுக்கு 25th anniversary அந்த டைமில் இந்த ஃபங்க்ஷனை வச்சுருக்காங்க. நம்ம மினிஸ்ட்ரி, அவங்க வேறு யாரும் கிடையாது.
கர்நாடகா ரிவைவல் யாருது? நம்மளோட ஒரு பிரான்ச், வேறு பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அதை ஃபுல்லாக பார்த்துக்கிறது பாஸ்டர் சுரேஷ். இன்ஃபேக்ட் தேர் டூயிங் வெரி வெல், பிரிட்டி வெல். அண்ட் யோசனை பண்ணுங்க, நான் சுரேஷை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுறேங்க. என்னென்னா படிப்பறிவெல்லாம் கிடையாது, படிப்பறிவெல்லாம் கிடையாது. ஹீ டசன்ட் ஹாவ் எனி திங். பட் ஒன் திங் ஹீ டஸ் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அது தவிர்த்து ஃபோக்கஸ்ட், ஹைலி ஃபோக்கஸ்ட் மேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இங்கே நம்ம கூப்பிட்ட போது மீட்டிங் வரும்போது கூட, தேங்க்ஸ் கிவிங் வரும்போது நம்மெல்லாம் என்னென்னமோ செய்துட்டு இருப்போம். ஆனால் அந்த ஆளுடைய நோக்கம் என்னச்சு, அடுத்த நிமிஷமே அன்றைக்கி ராத்திரி பஸ் ஏறி ஓடிப்போம். ஏன்னா இன்னொரு மீட்டிங் பேசணும், அது முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவார். ஏனென்றால் அத்தனை சபைகளை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு முறை லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது மார்க் வந்திருந்தாப்புல, கரெக்டாக எத்தனை பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க? மார்க் கூட பொன்னாடையெல்லாம் போத்துனாங்களா? சரி, இதுதான் நடக்கும் அங்கே. ஏன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட். சரி, அவன் புது பையன் வரான், ஃபீல்டுக்குள்ளே போகும்போது அடி வாங்க போகிறானா கொஞ்சுவாங்களா தெரியாது. அதாவது நீங்கள் உங்கள் பாஷையில் சொல்லணும்னா பலியாடா போகிறானா தெரியாது. அவனுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் அங்கே எப்படி கஷ்டம்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் வரமாற அவங்கள வாழ்த்தி போயிட்டு வாங்கடா கண்ணா அப்படின்னு. சில சீன்ஸ் நீங்களே போட்டு பார்த்துப்பீங்க, இதோ பலியாட கூட்டிகிட்டு போகிறாங்கடா அப்படின்ட்டு. அந்த வேலைக்கு தான் போகிறேன். அது முடிச்சுட்டு நேராக பெங்களூர் போகிறேன். பெங்களூரில் மீட்டிங், அதையும் முடிச்சுட்டு சென்னை வந்து ஒரு 3 நாள் ரெஸ்ட், அப்புறம் திருப்பி நெல்லூரில் அங்கே அந்த பாட்டி நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. அந்த ஆள் நான் போகும்போது கிட்டத்தட்ட 500 சுகரு எல்லாம் போயிடுச்சுட்டாங்க. எனக்கே இப்படி தான் தெரிஞ்சு, என்னுடைய விசுவாசமே சுருங்கிடுச்சு அதை பார்த்தோன்னே. ஏன்னா எல்லாமே கருத்து போய் ஒவ்வொன்றும் டிக்கெட் வாங்குகிற ஸ்டேஜ் தான். கண்டா இருந்தாலும் ஆண்டவரே என்னை ஏன் சோதனை பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிலைமையில் கொண்டாந்து என்னை விட்டுட்டீங்க. ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க, இந்த ஆளுக்கு உயிரை கொடுங்க. ஆனால் ஒன்று அவர் வீட்டுக்கு தான் போக சொன்னார். வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் கிளியர் பண்ண வேண்டியதை கிளியர் பண்ணேன். எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல இயேசு இல்லை, தான் பிரச்சனை. அதனால தான் இந்த பாட்டு, ஜீசஸ் பி நியர் டு மீ. இப்போ இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போ இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நம்ம இயேசுநாதரோட மாரில் தலையை போட்டுட்டு உட்காந்துருந்தாரு. அவர் யாரு? யோவான். அவர் இயேசுநாதர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் அறியல. இயேசுநாதர் சிலுவையில் அரைச்சிட்டு அவர் திருப்பி வந்த பிறகு பார்த்தா எத்தனை பேர் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க, கடலில் மீன் பிடிக்க. அவங்க லீடர் யார்? பேதுரு. எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பழையபடி பழைய குருடி கதவை திருடி அப்படின்னு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆவியானவரோட இன்டர்ஃபியரன்ஸ்க்கு அப்புறம் he changed, they all changed. ஒரு சேஞ்ச் வந்துச்சு. இன்றைக்கி நம்மளுக்கும் இது தான் வேணும். ஜீசஸ் பி நியர் டு மீனா, அவர் பக்கத்தில் நிற்கும் போது கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஆவியானோட ப்ரெசன்ஸ் வேணும். முதல்ல 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற. இப்போ இதுதான் சீஷர், என் மேலே கை வை, தொட்டது. இப்போ ஃபீல் பண்ணுறதுல என்ன, இது மாதிரி தான் அன்னைக்கு அவங்க ஃபீல் பண்ணாங்க.
பையன் அடிக்கடி தேவைப்படுறான். சின்ன வயசுலேருந்து அவனை கூட்டிகிட்டு இருக்கேன். அப்படி தான் பற்றியா எவரோ ஒரு பேலன்ஸ் வச்சிருக்கார் விட்டுறாரு. இப்போ கைகளால் தொட்டதும் இருக்க ஜீவ வார்த்தை. இயேசுவினுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் என்னது? ஜீவ வார்த்தை. நம்ம ஜீவ வார்த்தை தொடுறோமா? இப்போ பாட்டு பாடிச்சு இந்த பிள்ளை, ஜீசஸ் பி நியர் டு மீ. தயவுசெய்து வீட்டில் போய் டவுன்லோடை பண்ணுங்க, சொல்லி கொடுக்க சொல்கிறேன். டாமி வாக்கர் அண்ட் ஐலின் வாக்கர், டாப் சிங்கர்ஸ் அமெரிக்காவில். ஆனால் நான் இவங்கக்கிட்ட என்ன தெரியுமா, நம்ம ஊர் பாட்டு கட்டுற மாதிரி கட்டுற மாட்டேன்றாங்க. அவங்க பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுக்கிறாங்க, அந்த வசனம் தான் பாட்டு. அந்த வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில், ஒவ்வொரு பாட்லேயும். அதனால நிறைய போகுது. கர்த்தரும் வேலை செய்கிறாரு. நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா, நான் உழுதேனே, நான் எந்திரிச்சேனே, அழுது பண்ணேனே, அழுதேனே. ஐயோ, உன்னை யார் அழு சொன்னது? இப்படி தான் ஓட்டிகிட்டு இப்படியே ஓட்டிடுவாங்க. எப்படி கல்ற வரைக்கும் போயிடுவாங்க. ஐயா இல்லை, சில பார்த்து மாற்றிக்கணும் நம்ம. இப்போ ஃபஸ்ட் கியர்லேயே வண்டியை இப்போ நான் சிக்மங்களூர் வரைக்கும் போகணுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? செகண்ட் கியர் மாற்றணும், தேர்ட் கியர் மாற்றணும், ஃபோர்த் கியர் மாற்றணும், ஃபிஃப்த் கியர் மாற்றணும், சிக்ஸ்த் கியர் இருந்தால் சிக்ஸ்த் கியர் மாற்றணும். அப்போ தான் வண்டி மூவ் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே ஓட்டுறோம். ஜீவ வார்த்தையும் கிடையாது, எந்த வார்த்தையும் கிடையாது நம்மகிட்ட. இப்படி வச்சுக்கிட்டு கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க வேண்டும்னு சொன்னால் எப்படி செவி கொடுப்பாங்க? ஸ்டார்டிங் ட்ரபிள். பழைய காலத்தில் வண்டி பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் லேண்ட் மாஸ்டர் ஒன்று இருக்கும். நீங்கள்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஓகே, நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி காரு. நாங்கள் பார்ப்போம், ஒரு இதை விடுவான், கம்பியை விடுவான். கம்பியை விட்டு அதுக்கு வட்டமாக இருக்கும் முன்னால், ஒரு அது வளைஞ்சி வேறு இருக்கும். அதை வச்சு உசுன்னு ஒரு சுற்று பார்த்துருக்கீங்களா? இன்னொரு சுற்று டன்னு சத்தம் போடும். முன்னால் அந்த டிரைவர் அவன் பாடுபடுவான், அப்புறம் தான் காரே ஸ்டார்ட் ஆகும். இதான் நம்ம நாட்டில் பார்த்துருக்கேன் நான். டடக்கு. இப்போ எல்லாம் வசதியாக கொடுத்துருக்காருல ஆண்டவர். பாருங்க, இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்ட். கேட்டால் டெக்னாலஜி இம்ப்ரூவ்ட். இப்போ நான் வந்து செவ்வாய் கிரகத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஹியூமன் பீயிங்ஸ். ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு தான் போகிறோம். ஏசுநாதர்கிட்ட போகிறதுக்கு யாருமே ரெடி இல்லை. அவரை தொட்டு பார்க்கறதுக்கு யாருக்கும் முடியல. இவங்க தைரியமாக சொல்கிறாங்க, தொட்டு பார்த்தேன். நான் அவர் தொட்டையா, அப்போ ஃபீலிங் இல்லை. என்னால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல அவரை பற்றி. அவரும் பேசினார், என்னென்னமோ சொன்னார், மலை பிரசங்கம் பண்ணார், அந்த பிரசங்கம் பண்ணார், ஒன்றும் மண்டையில் ஏறல, மூளை வேலை செய்யல. ஆனால் ஆவியானவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து உள்ளே வந்தோடனே எல்லாம் புரியுது. ஆமாயா, இப்போ என்ன சொல்கிறான், டக்குன்னு என் கண்ணால் பார்த்தேன், நாங்கள் நோக்கி பார்த்ததும், நோக்கி பார்க்கறது இப்படி பார்க்குறது, எங்கள் கைகளினால் தொட்டமாக இருக்க ஜீவ வார்த்தை கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒரு ஆளை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பாருங்க. ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தைன்னு அவருக்கு ஒரு ஷேப் கொடுக்கறது இயேசுவா வந்தார். இங்கே ஒரு பெரிய காமிக்கல் இது இருக்குது, நம்ம கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் உண்மையாகவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர். ஆதினா என்னது தெரியாது. ஐ டோன்ட் நோ. என்ன ப்ரூஃப் இருக்கு? பைபிளில் இருக்குது. ஆபிரகாம் கிட்ட நேராக போய் நிற்கிறாரு. நான் ஆபிரகாமே, என்னப்பா பிள்ளை இல்லையா? கவலைப்படாத. அந்த பாட்டி சாரா சிரிக்குது. ஆண்டவர் சொல்லும் போது
அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டான் ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்குறது இருக்கார். ஏனென்றால் வெண்ணையும் பாலையும் கொண்டு போய் கொடுத்தான். ஏசாயால போட்டிருக்கு அவர் இப்படி தான் சாப்பிடுவார். அப்போ அங்கே வந்தாரா? அப்போ ஆபிரகாம் கிட்ட வந்தது யார்? 2 தூதர்களோட. இப்போ புரியுதா உங்களுக்கு? பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் சிந்தனை அப்படிங்க. அப்போ வந்து பேசுகிறாரு, என்னப்பா உனக்கு ப்ராப்ளம், கவலைப்படாது, அடுத்த வருஷம் சால்வ்டு. இவனுக்கு இந்த ஃபெய்த் வர்றதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஓகே. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, எப்பா நான் சோதமுக்கும் வரவை அழிக்க போகிறேன். உடனே அவன் என்ன பண்ணா, இன்டர்ஃபியர் பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். ஃப்ரெண்ட் Abraham behaved lived with the Lord as a friend.